Hi friends, welcome to my channel Padmavati Art Food and Life. How are you all? இன்னைக்கு நான் வந்து ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் அந்த காலத்தில் பாட்டி காலத்தில் பண்ணுற ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா கொட்டு ரசம் அண்டு தேங்காய் தொகையல். இந்த கொட்டு ரசமும் தேங்காய் தொகையிலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 ஐட்டம் பண்ணி காமிக்கலான் இருக்கேன். இது எங்கள் அம்மம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி நான் சொல்லி பண்ணுறேன் இப்போது. ஸோ இப்போ ஆக்சுவலாக ரசம் பண்ணணுன்னாலே ஈய பாத்திரம் எடுத்துக்கணும். ஈய பாத்திரத்தில் ரசம் பண்ணினாதான் நாங்கள் வந்து சாத்துமுதுன்னு சொல்லுவோம். நாங்கள் ஐயங்கார் வந்து சாத்துமுதுன்னு சொல்லுவா. நார்மலாக சொல்கிறது ரசம்னு சொல்கிறது. ஈயஜோர்த்தலையில் ரசம் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு. ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ரசம், மேக்கிங் ரசம். ஓகே, ஸோ அந்த ஈய பாத்திரம் வந்து உங்களுக்கு கும்பகோணத்தில் கிடைக்கிறது. கும்பகோணத்தில் எந்த கும்பகோணம் மார்க்கெட்டில் போனீங்கன்னாக்கா ஈய பாத்திரம் தான் நல்லா கிடைக்கும். இப்போல்லாம் அமேசான்லேயே கிடைக்கிறது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எங்கள் ஆற்றுல பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி சைஸ் இருக்குது. இது 2 பேருக்கு பண்ணுறதுக்கு, இது 4 பேருக்கு பண்ணுறதுக்கு, இது 4க்கு மேலே ஒரு 6, 7, 8 பேர் வரைக்கும் இதில் பண்ணலாம். இது பெரிய சைஸ் இது. ஸோ இது மாதிரி எல்லா சைஸ்லேயும் நான் வந்து ஈய பாத்திரம் வச்சுட்டுருக்கேன். எத்தனை பேர் இருக்காலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற மாதிரி. ஸோ ஈய பாத்திரத்தில் ரசம்ங்கிறது ஈய பாத்திரத்தில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறது ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் பண்ண போகிறது கொட்டு ரசம்னு சொல்லுவாள். இந்த கொட்டு ரசம்ங்கிறது வந்து இப்போ எதுவுமே இல்லை. டக்குன்னு நம்ம எங்கேயாவது ரொம்ப லாங் டூர் போயிட்டு வரோம், ரொம்ப தூரம் போயிட்டு வரோம், ரொம்ப டயர்டாக வரோம், ஏதாவது ஒரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதம் வடித்து ஒரு சாத்துமுது ரசம் பண்ணி சாப்பிட மாட்டோமா அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து சட்டுன்னு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இது கொட்டு ரசம் தான் வந்து சட்டுன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதை எங்கள் அம்மம்மா சொல்லி கொடுத்தா இது எனக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி புளியை வந்து நீர்க்க ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நான் நீர்க்க கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ரசப்பொடி ரசப்பொடி வந்து நான் வீட்டிலேயே தான், நான் இங்கே தான் நானே தான் பண்ணுவேன். நான் அந்த ஆற்றுலேயே தான் பண்ணிப்பேன். நான் ரசப்பொடி வந்து நான் பண்ணுற ரசப்பொடி தான். இப்போ நான் இந்த லெமன் சைஸ் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கொட்டு ரசம், அதுக்கப்புறம் போவோம் நம்ம தேங்காய் தொகையலுக்கு. 2 செம காம்பினேஷன். ஸோ இப்போ வந்து ஊருக்கெலாம் அலைஞ்சிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டயர்டாக வருவோம். அப்போ இந்த மாதிரி ரசமும் இந்த தேங்காய் தொகையிலும் சாப்பிட்டோம்னா தேவாமிர்தம். அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கே கிடையாது. ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடியும், ரொம்ப நன்னாவும் இருக்கும். ஸோ இந்த ரசப்பொடி எப்படி ரசப்பொடி மேக்கிங் வந்து நான் அப்புறமா வீடியோ உங்களுக்கு போடுறேன். நான் வீட்டில் பண்ணுறது தான் இது ரசப்பொடி. ஸோ இப்போ ரசப்பொடி பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன சைஸ் லெமன் சைஸு புளி வேண்டாங்கிறவங்க வெறும் தக்காளி பழத்தை கரைச்சி கூட பண்ணிக்கலாம். வெந்நீரில் நல்லா தக்காளி பழத்தை கரைச்சி போட்டு பண்ணிக்கலாம். ஸோ புளி வேண்டாங்கிறவங்க, இப்போ புளி நான்லாம் புளி சேர்ப்பேன். ஸோ சின்ன லெமன் சைஸ் புளி நீர்க்க கரைச்சி வச்சுட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் நான் ரசப்பொடி போடுறேன். அப்புறம் இதுக்கு தேவையானது மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஒரு 1 டீஸ்பூன். இது 2ம் போட்டாச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ரசப்பொடி நான் வந்து கொஞ்சம் காரமாக தான் பண்ணியிருப்பேன், நல்லா மிளகு போட்டு பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் மைசூர் தால்னு சொல்லுவோம். இது வந்து மைசூர் தாலை நம்ம பருப்பு போடாமல் பண்ணுறோம், அதனால தான் அதுக்கு பேர் கொட்டு ரசம். ஸோ அதனால இப்போ வந்து இந்த மைசூர் தால் வந்து அப்படியே வெந்து போயிடும். ஒன்றும் வேக வச்சு போடணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே கொட்டிடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சிடுது. உப்பு போட்டாச்சு, ரசப்பொடி போட்டாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அடுப்பில் ஏற்றுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரசம் பண்ணிட்டு அப்புறமா தான் தாளிச்சு கொட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் எப்போதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணாக்க. அதனால் நான் பண்ணுறது எப்படின்னாக்க முதல்ல தாளிச்சு கொட்டிட்டு அப்புறமா தான் ரசத்தை கொதிக்க விடுவேன். ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா கட்டி பெருங்காயம், கடுகு, ஜீரகம், கட்டி பெருங்காயம், கடுகு, ஜீரகம். இதை வந்து நெய்யில் தாளிச்சு கொட்டணும். ரசத்துக்கு மட்டும் எப்போதும் எண்ணெயில் தாளிக்காதீங்க. இது வந்து அடிஷ்னல் டிப்ஸு. கண்டிப்பாக ரசம் பண்ணுறச்சே நெய்யில் தான் தாளிக்கணும்.
நெய் கொஞ்சமாக போட்டு நெய்யில் தாளிச்சுக்கோங்க. பூண்டு சேர்க்குறவங்களா இருந்தால் பூண்டு சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா வேண்டாம். பூண்டு வந்து ஆப்ஷனல். இப்போ கட்டி பெருங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஜாஸ்தி ரசம் இதுக்கெல்லாம் வந்து நான் பவுடர் பெருங்காயம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்குள்ள மனம் வந்து வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ இது பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டாக கொதிக்க வரைச்சி பெருங்காயம் போட்டேன். கடுகு நல்லா வெடிக்கணும். ஜீரகம் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் இந்த தக்காளி பழம் போடுறேன். தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் அப்படியே வச்சிடுவோம். இந்த தோல் வந்து இதாகும். இப்போ இதை தூக்கி ரசத்தில் கொட்ட போகிறேன். இதில் பெருங்காயம், கடுகு, ஜீரகம் இவ்வளோ தான் தாளிச்சிருக்கேன். கருகப்பிலையும் தக்காளி பழமும் அதுலேயே போட்டிருக்கேன். அந்த சூட்டில் ஆகிடும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ரசத்தில் கொட்டுறேன். முன்னாடியே தாளிச்சிடுறேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்கா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றணும், அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன் வந்து 1 டம்ளர் 2 டம்ளர், அதாவது ஒரு 100 ml கிட்டத்தட்ட தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து 4 பேருக்கு நான் பண்ணுறேன். ஸோ இதை இப்போ கொதிக்க விடணும். ஸோ இந்த தண்ணி கொஞ்சோண்டு அதில் ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒரு அரை இதுக்கு இருக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம நல்லா கொதிச்சு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி விளாவி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபுல்லாகவே ஓவர். ஸோ இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸி. புளி, ரசப்பொடி, மஞ்சள் பொடி, தக்காளி பழம், கருகப்பிலை, அதுக்கப்புறம் தாளித்து கொட்டியிருக்கேன். பெருங்காயம், நெய்யில் பெருங்காயம், கடுகு, ஜீரகம் தாளித்து கொட்டியிருக்கேன். இப்போ இது ஒரு 2 to 3 minutes கொதிச்சா போகும். அதுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம். ஏன்னா அது ரசப்பொடி நான் ஆற்றுல தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அதில் மிளகு போட்டிருக்கோம். ஜாஸ்தி கொதிக்க விட்டாக்க ஒரு மாதிரி கஷாயம் மாதிரி ஸ்மெல் வந்துடும். மிளகு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 to 3 minutes இது கொதிச்சு வரும். அந்த தக்காளி லைட்டாக வேகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அதில் வெந்நீர் விட்டு நல்லா விளாவிக்கணும். பூரா வெந்நீர் விட்டு விளாவி மேலே இந்த கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியதான், முடிஞ்சிருது. இப்போது இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் தேங்காய் துவையல். இப்போ தேங்காய் துவையலுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபுல் தேங்காய், சின்ன தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு பூரா தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த ஒரு தேங்காய்க்கு எப்போதுமே தேங்காய் துவையலுக்கு உப்பு புளி காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாத்தில் நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துவையலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விடுறோம். அதனால் நம்ம மிளகா, இது உப்பு புளி காரம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனா தான் அந்த காம்பன்சேஷன் ஆகும். இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. சாத்தோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு தேங்காய், சின்ன தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் புளியை. அதில் கோதெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் ஒரு 10 மிளகா வத்தல், ரெட் சில்லி, அப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம். நன்னா தேங்காய் துவையலுக்கு மட்டும் உண்டுன்னு இருக்கணும். பெருங்காயம் வந்து நன்னா நிறையா இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இது ப்ராப்பர் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது தேங்காய் துவையல்ங்கிறதும். இது நம்மளோட பாரம்பரியமான ஒரு அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இதெல்லாம் தான் பாட்டிகள்லாம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரசத்துக்கு வந்து நெய்யில் தாளித்தோம் இல்லையா. இப்போ நம்ம தேங்காய் துவையலுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வறுத்துக்கணும் முதல்ல, அப்புறமா தாளித்து கொட்டுறது. ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா தான் தாளித்து கொட்டணும். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன சாமான் வறுக்கணும்னா ஒன்றும் இல்லை. இதில் பெருங்காயம், வத்த மிளகா, ஒரு 10 வத்த மிளகா, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வாசனைக்கு தான், ஒரு சேர்ந்தாப்பில் வரதுக்கு தான் அது. ஸோ ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இவ்வளோ தான். இதுதான் வறுத்துக்கணும். நம்ம இதை வறுத்து மிக்சியில் போட்டுன்ட்டு நம்ம தேங்காவையும் போட்டு அரைக்க போகிறோம், அவ்வளோதான். தேங்காவை நான் வந்து வதக்கலாம் மாட்டேன், ஏன்னா அதனுடைய ஃப்ரெஷ்னஸ், அதனுடைய இது போயிடும். அதனால் நான் வதக்க மாட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். பெருங்காயம் பாருங்கள், கட்டி பெருங்காயம் போடுறேன். இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். நான் தாளிக்கிறதுக்கு பண்ணலை, அரைக்கிறதுக்கு தான் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். பெருங்காயம் பொரிஞ்சால் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள்.
இதுதான் வாசனையே, அருமையாக இருக்கும். இப்போ இந்த மிளகாவை போடுறேன். மிளகா விதையெல்லாம் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டே போடக்கூடாது. மிளகா விதையை போட்டாக்க கருகி போயிடும், அதனால் அது கடைசியாக போடுவேன். இப்போ மிளகா வத்தலை வறுத்துக்கிறோம். இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். நல்லா வறுத்து சதஞ்சு போயிட்டு ரொம்ப கருக விடக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் அதில் போடும். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருக்கு. 1 டீஸ்பூன் தான் போட்டேன் கடலைப்பருப்பு. மிளகாவோட விதையை போட்டு அடுப்பு எரியக்கூடாது, கருகி போயிடும். அப்புறம் அதனுடைய இன்னும் நல்லா இருக்காது. இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். சிகப்பாக வருந்துன்னு சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இவ்வளோதான், இதுக்கு மேலெலாம் வறுக்கக்கூடாது. அவ்வளோதான் இதுக்கு வறுக்க வேண்டியது. இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த புளியையும் போட்டு அரைக்க போகிறோம். இந்த புளியை இதில் போடுறேன். தண்ணியோட கோதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். வேணும்னா துளி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போது இதை வறுத்ததை இதில் கொட்டி தேங்காவையும் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இந்த மிளகாவை வறுத்து வச்சதையும் இதை கொட்டிட்டேன். இப்போ தேங்காவை போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தேங்காய் தொகையிலுக்கு உப்பு, புளி, காரம் எல்லாம் ரொம்ப தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது சாத்தோடு கலக்கும்போது கரெக்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ அந்த புளிக்கும் அந்த மிளகா வத்தலுக்கும் வேணுங்கிற அளவுக்கு தேங்காய், 1 தேங்காய் போட்டிருக்கோம். அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி மட்டும் பார்த்து விட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா சட்னி ஆட்டம் ஆகிடும், தொகையல் ஆட்டம் இருக்காது. தேங்காய் வந்து தொகையல்ங்கிறது கெட்டியமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் தொகையல் கெட்டியமாக இருக்கணும். இது வந்து சட்னி லிக்விட் ஆகிடுதுன்னா சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ இதை போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ரசம் சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, ஆவி போகிறது. இந்த வாசனையை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்க முடியாது, செம வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது அதுக்குள்ளேயே இங்கே அரைச்சிட்டு அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்காய் தொகையில் அரைச்சாச்சு. தேங்காய் தொகையில் அரைக்கிற நேரத்துக்கு ரசம் நல்லா கொதிச்சுடுத்து சூப்பராக. இந்த பாருங்கள், தக்காளி வெந்தெடுத்து அவ்வளோதான். 3 மினிட்ஸ் கொதிக்க விடுறோம். இப்போ 4 பேருக்கு 4 டம்ளர் ரசம் வேணும். ஸோ 2 டம்ளர் ரசம் வந்து நான் ஆல்ரெடி புளி 1 டம்ளர் கரைச்சிருந்தேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இன்னும் ஒரு 2 டம்ளர். இப்போ நான் என்ன பண்ணினேன்னா, இப்போ இந்த தேங்காய் தொகையில் அரைச்சேன் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸி ஜாரில், அந்த இதுலேயே வந்து கொஞ்சம் வெந்நீர் விட்டு நல்லா அதை இது பண்ணி இதில் ஊற்றுறேன். அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் ஊற்றுறோம். ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் வந்து நார்மல் வெந்நீர் ஊற்றியும் நீங்கள் வந்து இறக்கலாம். இப்போ நான் இங்கே தேங்காய் தொகையில் அரைச்சதுனால அந்த மிக்ஸி ஜார் அதில் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் ஒட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ வந்து அதை வந்து இதில் ஊற்றினா நல்லா அரைச்சி விட்ட ரசம் மாதிரி, அரைச்சி விட்ட சாத்துமுது அரைச்சி விட்ட ரசம் மாதிரி அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், தேங்காய் ஒட்டின்னு இருக்கும் இந்த மிக்ஸி ஜாரில். அதை வந்து நல்லா அதை அலசி இப்படி ஊற்றி இந்த பாருங்கள், இதில் அந்த இது வந்திருக்கு பாருங்கள், அந்த ஃப்ளேவராக அது ரொம்ப நல்லா இருக்கும். அரைச்சி விட்ட ரசம் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கொட்டு ரசம் தான், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்ட ரசம் மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது தண்ணி ஊற்றியாச்சா, இது வெந்நீர் ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கிற வெந்நீர் தான் ஊற்றிருக்கேன். இதை வந்து அடுத்தது இதை கொதிக்கல விட்டுறக்கூடாது, இதை கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் நான் இந்த கொத்தமல்லி தழையை போடுறேன். நிறைய போடுங்க, கொத்தமல்லி ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ வேணுங்கிறது போட்டேன். இப்போ நம்ம வெளியிலலாம் ஊருக்கெலாம் போயிட்டு வந்தால் தானே இந்த கொட்டு ரசம்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல. வெளியிலலாம் போயிட்டு வந்தாக்க நமக்கு ரொம்ப சளி பிடிச்சிட்டு ஏதாவது உடம்பு வலி இதெல்லாம் இருக்கும். அதுக்காக நான் அதில் 1 டீஸ்பூன் மிளகு பொடி போடுறேன். லாஸ்ட்டாக மிளகு பொடி போடுறோம். இது கொஞ்சம் அப்படியே நுரைச்சிட்டு வரும். நுரைச்சிட்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே கொதிக்கலாம் விடவே கூடாது. இது ஒன்ஸ் நம்ம வந்து தண்ணி விட்டு விளாவிட்டோம்னா ரசம் மட்டும் எகெயின் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் ஒரு மாதிரி கஷாயம் மாதிரி ஸ்மெல் வரும், மிளகு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இது வந்து நுரைச்சி வரத்துக்குள்ளே இங்கே நம்ம வந்து தேங்காய் தொகையில் அரைச்சி வச்சுட்டோம். அதுக்கு தாளிக்கணும். இப்போ அதுக்கு எண்ணத்தில் தாளிக்கணும்னாக்க இப்போ நான் வந்து நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியே விடுங்கோ. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கு.
எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தான் அதை தாளிக்க போகிறோம். இந்த பாருங்க ரசம் ரெடி ஆகிடுது. இந்த நுரைச்சின்னு வந்திருக்கு பாருங்க. இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ். ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிடுது. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடும். அவ்வளோதான். ரசம் ரெடி. கொட்ரசம், ட்ரெடிஷ்னல் ரசம், கொட்ரசம். அம்மம்மா ப்ரிப்பரேஷன். எங்கள் அம்மம்மா பாட்டி எல்லாம் பண்ணுற ப்ரிப்பரேஷன் இது. எங்கள் அம்மா எல்லாம் தான் பண்ணுவா. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஓல்டு ஸ்டைல் ப்ரிப்பரேஷன், ட்ரெடிஷ்னல் ஒன். இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க போகிறோம் தேங்காய் தொகையலுக்கு. இப்போ உளுத்தம்பருப்பு முதல்ல போடுறேன். ஏன்னா கடுகு வந்து படப்படன்னு வெடிச்சிரும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கணும் இல்லையா, அதனால் முதல்ல உளுத்தம்பருப்பு போடுறேன். 1 டீஸ்பூன் தான். கொஞ்சம் லைட்டாக இது செவக்க ஆரம்பித்த உடனே இந்த கடுகை போடுறேன். படப்படன்னு வெடிச்சிரும் அது. பாருங்கள், போட்ட உடனே வெடிக்கிறது பாருங்கள். அதனால தான் உளுத்தம்பருப்பு முதல்ல போட்டேன். அவ்வளோதான். கடுகு வெடிக்கிறது. இதை தூக்கி இந்த தேங்காய் தொகையெல்லாம் கொட்ட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும். பாருங்கள், கடுகும் நல்லா வெடிக்கணும். தேங்காய் தொகையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இவ்வளோ கெட்டியமாக இருக்கணும். இப்படி போட்டால் அப்படி விழுதாட்டம் வேணும். இதுதான் தேங்காய் தொகையல். இது தண்ணியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தேங்காய் சட்னி. ஸோ தொகையல்னால் இவ்வளோ கெட்டியமாக இருக்கணும். இவ்வளோ நைஸாக நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ இதில் இந்த தாளிதத்தை தூக்கி, கடுகு உளுத்தம்பருப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பெருங்காயம்லாம் நம்ம வந்து அதில் நல்லா போட்டு அரைச்சாச்சு. அதனால் பெருங்காயம் தேவையில்லை. எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் கொட்டு ரசம் தேங்காய் தொகையல் பெஸ்ட் காம்பினேஷன். ஏதாவது ஊருக்கெலாம் போயிட்டு வரோம், இல்லை ஏதாவது உடம்புக்கு முடியலை, கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாய் கசப்பாக இருக்குது, சளியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இது மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் கொட்டுரசத்தையும் தேங்காய் தொகையிலையும் பண்ணி சாப்பிட்டேன்னா, சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் அத்தனை மிளகு பொடியெல்லாம் போட்டிருக்கேன். மிளகு பொடி நான் தனியாக பண்ணி வச்சுருக்கேன். ரசப்பொடி தனியாக பண்ணி வச்சுருந்தேன். ரசப்பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மிளகை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. இது எப்போதுமே மிளகு பொடி, வெந்தய பொடி இதெல்லாம் நான் வந்து ஸ்பெஷலாக தனியாக பண்ணி வச்சுப்பேன் எப்போதுமே. இதெல்லாம் ரொம்ப கை மருந்து. இதெல்லாம் வீட்டில் ஏதாவது உடம்பு முடியல, ஜுரம் அப்படின்னாலாம் இதெல்லாம் ரொம்ப மருந்தான ஒரு பொருள்கள். இதெல்லாம் நீங்கள் அவசியமாக பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். ஸோ எங்கள் அம்மம்மா ஸ்டைல் ஓல்டு இஸ் கோல்டு, ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் கொட்ரசம் அண்ட் தேங்காய் தொகையல் இஸ் ரெடி. ப்ளீஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ், அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் பண்ண ட்ரெடிஷ்னல் ஐயங்கார் ஸ்டைல் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் போட்டுருக்கேன். என்னோட வீடியோவை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, see you in the next video by Padmavati Venugopalan. Bye bye.